சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமேன். கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவர் நமக்கு தீமை செஞ்சாங்க அப்படின்னா அந்த தீமைக்கு நம்மளுக்கும் தீமை செய்கிறது ரொம்ப ஈஸியான காரியம். பதில் பேசி விடுகிறது ரொம்ப ஈஸியான காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன், 19வது வசனத்தில், பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். பதில் செய்கிறது அப்படிங்கிறது கர்த்தர் நமக்காக எழுந்து செய்கிற ஒரு காரியம். அதனால் ஒருத்தவங்க நம்மளுக்கு தீமை செய்தாங்கன்னா அதற்கு பதில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. அப்போ அந்த தீமையை எப்படி வெல்லணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. ஒருத்தவங்க நம்மளுக்கு தீமை செஞ்சாங்கன்னா அந்த தீமைக்கு நம்ம தீமை செய்து விடாதபடிக்கு நாம் அதற்கு பதிலாக அவர்களுக்கு நன்மை செய்து விட்டோம் அப்படின்னா அந்த தீமையை நம்ம தீமையினால் வெல்லாமல் என்ன செஞ்சிடறோம், நன்மையினாலே ஜெயித்து விடுகிறோம். ஆமேன். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் செய்தார். அவருக்கு எத்தனையோ பேர் தீமை செய்தார்கள். அவர் தீமை செய்த எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலுவையில் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தார். நாம் அவருக்கு விரோதமாக தீமை செய்தோம், ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாரையும் மன்னித்து நமக்கு நன்மை செய்தார். அதனால் பாருங்கள், இன்றைக்கி நம்மளுக்கு பெரிதான ரட்சிப்பு என்கிற அந்த ஒரு காரியம் கிடைத்திருக்கிறது. ஆமேன். ரட்சிப்பு, இலவசமான ரட்சிப்பை அவரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதே போல் உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நீங்கள் தீமை செய்யாமல் மறுபடியும் அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும்போது நீங்கள் யாரை வெளிப்படுத்துகிறீங்கன்னா, ஆண்டவரை வெளிப்படுத்துகிறீங்க அவங்கக்கிட்ட. இப்படி செய்யும்போது 2 காரியம் நடக்கிறது. முதலாவதாக நம்முடைய ஆத்துமாவுக்கு நன்மை உண்டாகிறது. நம்முடைய ஆத்துமா காக்கப்படுது ஆண்டவருக்குள்ளே. அதுதான் முதல் பாயிண்ட்டு. ஏன்னா நீங்கள் தீமைக்கு தீமை செய்யலை, நீங்கள் நன்மை செஞ்சிட்டதுனால முதல்ல நீங்கள் உங்களை காத்துக்கிறீங்க. அடுத்ததாவதாக உங்களுக்கு தீமை செஞ்சாங்க இல்லையா, அந்த தீமை செஞ்சவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறதுனால அவங்களுக்கு ரட்சிப்பின் வாசலை நீங்களே திறக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்க இயேசுவை நீங்கள் காண்பிக்கிறீங்க. அதன் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உங்கள் மூலமாகவே திறக்கப்படுகிறது. ஆமேன். இதுதான் பெரிய காரியம். அவர்கள் ஒருவேளை உணர்ந்து நம்ம இவ்வளோ தீமை செஞ்சோம், ஆனால் நம்மளுக்கு அவங்க மறுபடியும் நன்மை செய்கிறாங்களே அப்படின்ற ஒரு இருதயத்தால் குத்தப்பட்டு அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு, ஆண்டவரை வழிபடுறதுக்கும் ஒரு பெரிய வாசல் உங்கள் மூலமாகவே திறக்கப்படுகிறது. இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியம். இதை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார். அவர் நம்மளை மன்னித்து நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அதே போல் நமக்கு விரோதமாக தீமை செய்தவர்களை நாமும் மன்னித்து அவங்களுக்கு மறுபடியும் நன்மை செய்யும்போது நாம் அந்த தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினாலே அதை என்ன செய்து கொள்கிறோம், வென்று விடுகிறோம். நம்முடைய ஆத்துமாவுக்கும் நன்மை செய்கிறோம், அவங்க ஆத்துமாவுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கான வாசலை திறக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு ஊழியம். இதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்ம பிரியமாயிருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, நாங்கள் எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுத்து அந்த தீமைக்கு நாங்கள் பதில் செய்து விடாமல் அதற்கு பதிலாக நாங்கள் நன்மையை செய்து உம்மை நாங்கள் வெளிக்காண்பிக்க, அதன் மூலமாக அவர்களும் ரட்சிப்புக்குள்ள கடந்து வர, அப்பா நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களுக்கு நன்மை செய்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தொப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.